பிரியமானவர்களே, ஊழியக்காரராகிய உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நாம் ஏமாறலாம், ஆனால் நாம் ஏமாற்றக்கூடாது. ஏமாறுவது பாவம் அல்ல, ஏமாறுவது பரிதாபத்திற்குரியது. ஏமாற்றுவதுதான் பாவம். C.H. ஸ்பர்ஜன் என்பவரை பிரசங்க வேந்தன் என்று அழைப்பார்கள். C.H. ஸ்பர்ஜன் ஆஃப் லண்டன் was called as the prince of preachers. ஒரு முறை அவர் ஒரு வாகனத்திலே, பொது வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மணி பர்ஸை ஒருவன் திருடி விட்டான். அப்பொழுது அவர் வீட்டிற்கு வந்துதான் அதை கண்டுபிடித்தார். கொஞ்சம் பர்ஸ்லையும் பணம் வைத்திருக்கிறார், சில நோட்டுகளையும் தனியாக வைத்திருக்கிறார். வீட்டிற்கு வந்தவுடனே அவர் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாராம். எதற்கு ஸ்தோத்தரித்தாராம்? ஆண்டவரே, திருடப்பட்டது இதுதான் எதற்கு எனக்கு முதல் அனுபவம் என்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாராம். இதுவரைக்கும் யாரும் என்னை திருடினதில்லை, இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒருவன் என்னிடத்திலே திருடி இருக்கிறான் என்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாராம். இரண்டாவது, திருடினவன் கொஞ்சம் பணத்தை மிச்சம் வைத்து விட்டு போனான் ஆண்டவரே என்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாராம். மூன்றாவது ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஸ்தோத்தரித்தாராம். ஆண்டவரே, திருடினது நான் அல்ல, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொன்னார். பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்டலைஸ்டு விஸ்டம். இதுதான் தேவனோடு நெடுகவே நெருக்கமாக நடந்து கொண்டிருக்கிற தேவ மனிதருடைய பாணி. இதுதான் அவர்களுடைய பண்பு. இவ்வித பண்புகளை தான் நாம் காப்பி அடிக்க வேண்டுமே ஒழிய இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு ஒவ்வாத காரியங்களை நாம் படித்துக் கொள்ளக்கூடாது. முந்தின காலங்களிலே நேஷனல் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், பிறகு அது சர்ச் பாலிடிக்ஸ் என்று வந்தது, இப்பொழுது அது மிஷன் பாலிடிக்ஸ் என்று மாறிவிட்டது. முந்தைய நாட்களிலே தேசிய அரசியல் என்று சொல்லுவார்கள், அடுத்து திருச்சபை அரசியல் என்று சொன்னார்கள், இப்பொழுது மிஷனரி இயக்கங்களின் அரசியல் என்று ஆகிவிட்டது. அடுத்தது என்னவோ எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஏன் கிறிஸ்தவம் இவ்வளவாக சரிந்து 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 கொண்டே போகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய தூக்கத்தை அறவே ஒழித்து துக்கத்தினால் நிறைந்து இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கரங்களை ஏறெடுத்து, ஆண்டவரே, நீர் எங்களுடைய வளாகங்களை சுத்திகரிக்க மாட்டீரா என்று கதற வேண்டிய ஒரு காலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். This is the time that God's people and God's servants at midnight lay before the altar of the Lord and raise up their voices in intercession and say, oh God, you flush all this trash from the corridors of our churches and ministries, oh God, and send us back a fresh revival of cleansing, of sanctification, and of holiness. Do it, Lord, in our time. That should be our prayer. அதுதான் நம்முடைய ஜெபமாக, விண்ணப்பமாக, மன்றாட்டாக நாம் இருக்க வேண்டும்.